சோக்கள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தியானிப்போமானால் மிகுந்த குழப்பங்களை உண்டாக்கக்கூடியதாக அமையலாம். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது அடிமைத்தனத்திற்கோ ஆளுமைக்கோ அதிகாரத்துக்கோ ஏற்றத்தாழ்வுகளுக்கோ இடம் கொடுக்காமல் வாசிப்போமானால் இது மிக மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய பகுதியாக அமைகிறது. இந்த காரியத்தை எழுதும்போது பவுல் மிக கவனமாக தன்னை முன்னடையாளப்படுத்துகிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அதாவது கிறிஸ்துவை நான் அச்சடையாளங்கள் பிசகாமல் பின்பற்றுகிறேன். இன்று உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வியலை சார்ந்த மனிதன் அடையாளமாக தேவை என்றால் நீங்கள் என்னை பின்பற்றலாம் என்று தன்னை குறித்தும் தனது மனசாட்சியோடு கூட சாட்சி சொல்லுகிறவராய் பவுல் காணப்படுகிறார். 2வது வசனத்திலும் பார்ப்பீர்களானால், நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். அப்படி தைரியமாக நீங்கள் என்னை பின்பற்றலாம் என்று சொல்வது போல நீங்கள் இதுவரை பின்பற்றி வருகிறீர்கள், இனியும் அப்படியே நீங்கள் பின்பற்றலாம். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு மிக வித்தியாசமான ஒரு படிப்பினையை இங்கே வைக்கிறார். ஒரு மனிதனும் புருஷனும் கிறிஸ்து மனிதனுக்கு தலையாய் இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் குடும்ப வாழ்வியலை குறித்து இங்கே சொல்லுகிறது. எல்லா ஆண்களுக்கும் பெண்கள் அடிமை என்றும் எல்லா பெண்களும் ஆண்களுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. அநேக வேறு நேரங்களில் இதை தவறாக மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது குடும்ப வாழ்வியலே கணவனும் மனைவிக்கும் இடைப்பட்ட அந்த உறவு நிலையை சொல்லுகிறது. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருந்த உறவு. தேவன் கிறிஸ்துவுக்கு தலையாய் இருக்கிறார். ஆனால் தேவன் கிறிஸ்துவை அல்லாமல் வேற என்ற காரியத்தையும் செய்ய மாட்டார். கிறிஸ்துவின் மூலமாக செய்வார். கிறிஸ்தவம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற கட்டளைகளையே செய்வார். இப்படி தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையாக நல்ல பரஸ்பர உறவும் ஒளிவு மறையற்ற தன்மையும் ஒருவரை ஒருவர் கனப்படுத்துவதும் ஒருவரை ஒருவர் பயன்படுத்தி கொள்வதும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதையும் இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வியலை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதற்கு இந்த பகுதி மிக அடையாளமாக இருக்கிறது. எந்த ஒளிவு மறைவு அற்ற ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரை ஒருவர் அண்டிக் கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருந்து வாழ்க்கை செய்ய வேண்டும். அப்படி வாழக்கூடிய குடும்பஸ்தர்கள் பப்ளிக்காக பொது இடங்களிலே கூடி வரும்போது ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக அமர்வதும் அந்த பாலியல் பாகுபாடு, அதாவது ஏற்றத்தாழ்வு அல்ல, பெண்கள் யார் ஆண்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட ஐடியாலஜி, அவங்களுக்கு அடையாளங்கள் இருக்க வேண்டும் என்பதை பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். இன்றைய காலகட்டங்களிலே கேன்சர் நோயினாலே முடி உதிர்ந்து விடுகிறது, அல்லது பலவிதமான பணிகள், விமான பணிப்பெண்களாக அல்லது காவல் அதிகாரிகளாக இப்படியெல்லாம் பணி செய்யும் போது அவர்கள் தலைமயிரை வளர்க்க முடியாது. இதை உயிர் போகும் அளவுக்கு அல்லது ரட்சிப்பே தொலைந்து விடும் அளவுக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதுவும் பெண்களுக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட கட்டளைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இது தவறு. எப்பொழுதும் வேதம் ஆண்களையும் பெண்களையும் சரிநிகராக, அது கட்டளையாக இருக்கட்டும், பிரமாணமாக இருக்கட்டும், அல்லது செய்யப்பட வேண்டிய கடமையாக இருக்கட்டும், இரண்டு நபரும் செய்ய வேண்டிய கட்டளைகளை பாகுபாடின்றி பாரபட்சமின்றி ஏற்றத்தாழ்வு இன்றி வழிநடத்தும். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு தவறுகிறோம். ஜெண்டர் டிஸ்டிங்ஷன் இன் பப்ளிக் வர்ஷிப், இதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். பாலின அடையாளங்கள் பொது வெளிகளிலே காணப்படுவதற்காக தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு, தூரத்திலிருந்து வருபவர்களுக்கு தங்கள் இருக்கை எங்கே, எந்த பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு அடையாளப்படுத்துவதற்காக கூட இது அமைந்திருக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஆராதிக்கிற கேருபீன்களும் செராபீன்களும் தங்கள் 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் பறந்து அவைகள் தேவனை பார்த்து பேச முடியாமல் தங்களுக்குள் இருக்கிற ஒருவரை ஒருவர் பார்த்து
பார்த்து இண்டிகேஷன் பண்ணுறாங்க. அதோ பரிசுத்தர் வருகிறார், அதோ பரிசுத்தர் வந்து அங்கே நிற்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் குசு குசு என்று பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக, கனப்படுத்தக்கூடியதாக, துதிக்கக்கூடியதாக அமைகிறது என்றும் பார்க்கிறோம். அதை போலவே ஆலயங்களிலே தேவனை, கிறிஸ்துவை ஆராதிக்கும் போது பெண்கள் தலையிலே முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அதைத்தான் தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போதெல்லாம் நமது மைண்டில் என்ன வருதுன்னா, அடுத்தவங்களை குறித்தான நாளைய தின காரியங்கள் எல்லாம் தரிசனமாக சொல்லுவது என்று நினைத்துக் கொள்கிறோம். தவறு. தேவனை தீர்க்கமாய் தரிசித்து அவருடைய மகத்துவங்களை புகழுவது, இது இன்றைய காலத்திலே துதிப்பது என்றும் கூட சொல்லலாம். தேவனிடத்திலே ஜெபம் செய்யும் போதும் நாம் அப்படிப்பட்ட நம்மை முழுவதுமாக நான் உமது சமூகத்திலே நிற்பதற்கு தகுதியற்றவன் என்ற தாழ்மையையும், என்மேல் உமது இரட்சிப்பின் ஆடை விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நாம் நல்ல ஆடைகளை உடுத்தி அடக்கமான நிலையிலே இருந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம். இதிலே மேற்படியாக பெண்கள் தங்கள் தலைகளை முழுவதுமாக மூடிக்கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இந்த கொரிந்தி பட்டணம் விசேஷமாக விபச்சாரத்திற்கு முன் அடையாளமாக இருந்த இடமா இருந்தபடியினாலே இந்த கொரிந்தியர் புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்களை நாம் எல்லா இடத்திலும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அதே வேளையிலே ஆழமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய பின்னியல், அதை வாழ்வியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக அலங்காரங்களை உடையவர்களாக அன்றைய காலகட்டத்தில், இது யூதர்களுக்கு மத்தியிலே அல்ல, ரோம கிரேக்கர்களுக்கு மத்தியிலே நடக்கிற பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக ஆடை அலங்காரங்களை, இன்னும் விலை மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் அணிந்திருந்தபடியினாலும், இன்னும் சமுதாயத்திலே பணபலத்திலே ஏற்றத்தாழ்வுகள் உடைய அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையிலே கூடி வந்தபடியினாலும் ஒருவருக்கு ஒருவர் இடரலாய் இல்லாதபடிக்கு அழகினாலே, அந்தஸ்தினாலே, அலங்காரங்களினாலே இப்படி இடரல் உண்டாக்காதபடிக்கும் தேவனை கனப்படுத்தவும், தேவனுக்கு நான் தேவனை கனப்படுத்துவதனாலே பிறர் இடரடையாமல் தேவனை துதிப்பதற்கும் அது வாய்ப்பாக அமையும். அதைத்தான் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தலைமயிரை கத்தரிக்க கடவுள் என்று சொல்லப்படுகிறது என்றால், உனது மகிமையை நீ அதாவது நீ உனக்கு அலங்கார மகிமை என்று நினைப்பாயானால் அதை வெட்டி எறிந்து விடு என்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. கடின வார்த்தைகளாக பேசப்பட்டு அது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இதை நாம் அப்படியே லிட்டரலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய தலைமுயரை நீ அதிகமாய் நேசிக்கிறாய், அலங்கரிக்கிறாய் என்றால் அதை வெட்டி எறிவது உனக்கு வெட்கம் என்று நினைப்பாய். ஆனால் முக்காடு போட்டுக்கொள், உனக்கும் அது நல்லது, அநேகருக்கும் அது நல்லது. இதை அநேக பெண்கள் மனநிலைமையிலே நான் உணர்ந்து கொள்ள முடியும். முக்காடிடாமல் ஜெபிக்கும் போது நமது தலை அலங்காரத்தை குறித்து, கிளிப்பை குறித்து, தோடு, காதலை போட்டிருக்க தோடு, அணிகலன்கள், இவைகளை குறித்த ஒரு எண்ண அலைகள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் அதே இதை நீங்கள் இழுத்து முக்காடு போட்டுருங்க, அதை குறித்து நம்ம சிந்திக்காம நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி யார் முக்காடு போடாமல் உட்காந்துருக்குறாங்களோ அவங்கள பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க, அவங்க எப்படி தலை செய்யிருக்கிறாங்க, 2 கிளிப்பு 3 கிளிப் வச்சிருக்கிறாங்க, இப்படி முடி எடுத்து இப்படி பின்னி இருக்கிறாங்க, இவங்க முடி சுருட்ட முடி அப்படின்னு சொல்லி அதை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருப்போம். அதே இது அவங்க முக்காடு போட்டிருந்தாங்கன்னா அவங்க என்ன போட்டிருந்தா நமக்கு என்ன அப்படின்னு நம்மளும் கண்களை அடக்கி ஆராதிப்பதற்கு அது வாய்ப்பாய் அமைகிறது. இது பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மனவியல் காரியம். அதே மாதிரி ஆண்களும் 2 பிரிவாக பிரிந்திருந்து முக்காடிட்டு இருக்கும்போது அவர்கள் மனம், கண்களினால் உண்டாகக்கூடிய இச்சைகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கும் மனநிலைமைக்கு அது வருகிறது. 3ஆவதாக பெண்கள் தூரத்திலிருந்து வரும்போது அவர்கள் அமர்வதற்கான இடத்தையும், ஆண்கள் தூரத்திலிருந்து வரும்போது அவர்களுக்கான அமர்வதற்கான இடத்தையும் அது குறிப்பிடுகிறது. 4வது, வெளி உலகத்திலிருந்து பார்க்கிற மனிதர்கள் அந்த பெண்களுடைய ஒழுங்கும் ஆண்களுடைய ஒழுங்கும் அங்கே காணப்படுவதனாலே இது விபச்சார சம்பந்தப்பட்ட கூட்டம் அல்ல, இது பரிசுத்த கூட்டம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும், தவறான நோக்கோடு வருபவர்கள் இங்கே விபச்சாரத்திற்கென்று பெண்களையோ ஆண்களையோ செலக்ட் பண்றதுக்காக அவர்களுடைய எண்ணம் தடைபடுகிறது. அதைத்தான் இந்த பகுதியிலே முழுவதுமாக பவுல் எழுதுகிறார். இந்த கண்ணோட்டத்தோடு இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அது ஆழமான கருத்துக்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். 10ஆம் வசனத்துல தூதுகளின் நிமித்தம் என்று போடப்பட்டிருக்கிறது அல்லவா, இது ஏஜென்ட்.
தூதர்கள் என்றால் பல வார்த்தைகள் உண்டு. வானத்திலிருந்து இறங்கி தூதர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்றது கிடையாது. இந்த இடத்துல என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் பிரஜாக்களாக வருவார்கள். அந்த வேற்று மொழி, வேற்று இன மக்களாக இருப்பதினாலே, அந்த கொரிந்தி பட்டணத்திலே வாழ்கிறவர்கள் அந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்து, அவர்களுடைய ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கிற பிற வேற்று தேசத்து மக்களுடைய ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவைகளை சந்திப்பதற்காக இவர்கள் இப்படி சில காரியங்களை செய்வார்கள். உணவுக்காக, தங்கும் வசதிக்காக, அல்லது சரீர சுகங்களுக்காக, இப்படிப்பட்ட ஆயத்த வேலைகளை செய்யும்போது இந்த மாதிரி கூடுகைகள் இருக்கும் அங்கே. இப்போ நம்ம ரெசார்ட் என்று சொல்கிறோம் அல்லவா, சில இடங்களில் பார்ட்டி என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ, அப்படிப்பட்ட கூடுகைகள் முன்னமே நடந்து கொண்டிருந்தது. இந்த கூடுகைகளைப் போல இதை அவர்கள் கணித்து விடக்கூடாது என்பதற்காக ஒழுங்கும் கிரமமாக நடத்தப்படுகிறது. அப்போ இந்த தூதர்கள் என்று சொல்லப்படுவது ஏஜென்ட்ஸ், அதாவது பார்ட்டியை கனெக்ட் பண்ணி விடக்கூடிய ஏஜென்ட்ஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கொரிந்து பட்டணத்தில் நடந்து கொண்டிருந்த மிகப்பெரிய பாவ செயல்களிலிருந்து பரிசுத்த வாழ்வுக்கு நேராக பவுல் நடத்தி கொண்டு வருவதற்காக இவைகளெல்லாம் பேசுகிறார். திருச்சபைக்குள்ளாக வந்து முழுவதும் எல்லோரும் மனம் திரும்பியவர்களும் முழுவதுமாக மாற்றம் பெற்றவர்களும் இல்லை. ஆதலால் யாராவது ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் முடியும், ஆனால் சபையை குறித்து அப்படி நாங்கள் வாக்குவாதம் செய்வதற்கு எங்களுடைய வழக்கம் அல்ல. வேதம் போதிக்கப்படுவதற்கும் கடைபிடிக்கப்படுவதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவதற்குமாக போதிக்கப்படுகிறது. வழக்கு தொடர்வதற்காக அல்ல, வாக்குவாதம் செய்வதற்காக அல்ல. கற்றுக்கொள்ளும் நோக்கோடு நீங்கள் எங்களிடத்திலே வருவீர்களானால் உங்களிடத்திலே நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம், அதை விவரிப்போம். ஆனால் வாக்குவாதம் செய்து சண்டையிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களிடத்திலே வருவீர்களானால் அது எங்களுக்கு வழக்கம் இல்லை என்று அழகாக இந்த காரியத்திலே அவர் தெளிவான காரியங்களை குறிப்பிடுகிறார். இரண்டாவது மிகப்பெரிய முக்கிய பகுதியாக ராபோஜன உணவு உண்பதை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த கொரிந்து பட்டணத்திலே அநேக யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே அவர்கள் பஸ்காவை அனுசரிப்பது அவருடைய வழக்கமாய் இருந்தது. பஸ்கா உணவு, பஸ்கா அனுசரிப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற பரிசுத்த பந்தியை போல அல்ல. ஒரு சின்ன ரொட்டி, ஒரு சின்ன குப்பியில திராட்சை ரசம் என்பது அல்ல. முழு உணவும், ஒரு மனிதனுக்கு தேவையான முழு உணவும் உண்ணக்கூடியது தான் அந்த பஸ்கா என்பது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்போது உங்களை ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிறவர் நான் தான் என்று சொல்லக்கூடிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவருடைய பானத்தையும் உட்கொள்வதற்கு அடையாளமாய் இவைகள் இருக்கிறது. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆயத்தப்படுத்தப்பட்டு அவர்கள் உண்டார்கள். இப்பொழுது திருச்சபைக்கு வந்து சமபந்தியாக, அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் தமது சீசர்களோடு மேல் வீட்டறையிலே அனுசரித்தது போல அனுசரிப்பதற்காக அவர்கள் எல்லோரும் கூடி வருகிறார்கள். தேவனுக்குள்ளாக நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்றும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிள்ளைகள் என்றும், இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்றும் சொல்லிக்கொள்ளும் வண்ணமாக இந்த ராபோஜனம் அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் பலவித மார்க்க பேதங்களை உடையவர்களாகிய மனிதர்கள் இதை தவறான வழியிலே புரிந்து கொண்டவர்களாய் இருந்தார்கள், செயல்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். அவங்கள் பஸ்கா என்று ஒரே விதமான கசப்பு கீரையோ, ஒரே விதமான சுட்ட கறியையோ அல்லது புளிப்பில்லாத அப்பத்தையோ அவர்கள் கொண்டு வராமல் தங்களுக்கு தங்கள் வீடுகளிலே ஆயத்தம் பண்ணியிருந்த உயர்தரமான உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து பொதுவிடத்திலே வைத்து சாப்பிடுகிறார்கள். இதை நீங்கள் இப்பொழுது முகமதியர்கள் உபவாசம் இருக்கிறார்கள் அல்லவா, அதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள், ஆனால் புரியும். நோன்பு துறக்கும் முன்பாக அவர்கள் எல்லோரும் ஒரே ஆலயத்திலே வந்து அங்கே ஜெபித்து அங்கு இருக்கிற கஞ்சியை உண்டு நோன்பு திறப்பார்கள், அல்லது ஜூஸ் குடித்து நோன்பு திறப்பார்கள். எங்கெல்லாம் தர்காவுக்கு போவதற்கு வாய்ப்பில்லையோ அவர்கள் வீடுகளிலே, ஒரு சில வீடுகளிலே கூடி அப்படி நோன்பு திறப்பது என்று திறப்பார்கள். இது மாலை வேளையிலே அவர்கள் செய்வார்கள். இப்படி கூடி வந்து அவர்கள் தங்கள் தங்கள் மகிமைக்குத்தக்க உணவுகளை பரிமாறி தங்களுக்கு பிரியமானவர்களோடு பகிர்ந்து உண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் பவுல் இவர்களுக்கு ஒரே சமபந்தி உணவாக கட்டளையிடுவதற்காக இதை கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு இந்த சமபந்தி திருவிருந்து ஆராதனை ஒப்புவித்தது எப்படி என்றால் என்று சொல்லி 23ஆம் வசனத்திலிருந்து பேசுகிறார். தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு, இதை புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்றும் என்னை நினைவு கூறுவதற்கென்றும் என்னை பிறருக்கு நீங்கள் பிரசங்கிப்பதற்கென்றும் பிற்கப்படுகிற அப்பமும் பானவுமாய் இருக்கிறது என்று சொன்னார்.
26ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்கள். இப்பொழுதுதான் சமபந்தி உணவு போல அப்பமும் திராட்சை ரசமும் மட்டும் பருகும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி நீங்கள் வரும்போது உங்களை சோதித்திருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும், தேவனோடு ஐக்கியமாவதற்கு அவரை நினைவு கூறுவதற்கும், அவரை பிரசங்கிப்பதற்கும் உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். இதை இந்த எண்ணத்தோடு அனுசரிக்காமல் நீங்கள் மாய்மாலமாக மனிதர்கள் காண வேண்டுமென்று செய்வீர்கள், ஆனால் நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வரும். நீங்கள் மனதிலே பிறரை சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளாமல் பெருமைப்பட்டு இடர்லடையத்தக்கதான ஆராதனைகளையும் அலங்காரங்களையும் செய்வதினால் உங்களுக்குள்ளாக கொடிய வியாதி உண்டாயிருக்கிறது. இந்த வியாதியினாலே உடனடியாக மரித்தவர்களும் உண்டு. ஆதலால் நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதபடிக்கு நிதானித்து உங்களை ஆராய்ந்து அறிந்தால் நீங்கள் இந்த பூமியிலே நியாயந்தீர்க்கப்பட மாட்டீர்கள். இந்த காரியத்திலே நாம் கவனமாயிருந்து கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருந்தால் உலகத்தோடு நம்மை தேவன் நியாயந்தீர்க்காதபடிக்கு காத்து ரட்சிப்பார். இப்படி ராபோஜன பந்தியிலே நீங்கள் கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் பொறுமையாக காத்திருங்கள். என்னவென்றால் ஒப்புரவாகுங்கள் என்று அர்த்தம், விட்டுக் கொடுங்கள் என்று அர்த்தம். இந்த சமபந்தி உணவை நீங்கள் எல்லோருக்கும் பொதுவான உணவாக அனுசரிக்க வேண்டும். இதை அல்லாமல் மீறிய பசியாய் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் வீடுகளிலே நீங்கள் சமைத்து சாப்பிடுங்கள். இன்னும் இதை குறித்தான காரியங்கள் ஏதும் இருக்குமானால் நான் உங்கள் மத்தியிலே வரும்போது அவைகளை குறித்து பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறார். மிக முக்கிய 2 சம்பவங்களை இந்த பகுதியிலே பவுலானவர் எழுதியிருக்கிறார். நமது வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.